அன்பர்களே, இன்று காஞ்சிபுரத்திலே கருட சேவை. பள்ளியான முனிகுமாரர்கள் இங்கு வரதரை வணங்கி முக்தி அடைந்தார்கள். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் இந்த கோவிலில் பிரகாரத்தில் 24வது படிக்கு எதிரில் தங்கபல்லி, வெள்ளிபல்லி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பள்ளிகளை தொட்டுவிட்டு வரதராஜ பெருமாளை சேவிக்க நோய்கள் குணமாகிடும். இங்குள்ள குளத்தில் மூழ்கியிருக்கும் அத்திவரதர் அத்திமரத்தால் உருவானவர். இதனை 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியே எடுத்து பூஜை செய்து பொதுமக்கள் தரிசனத்திற்கு வைக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு வெளியில் எடுக்கப்பெற்று பூஜை நடத்தப்பெற்றது. மனித வாழ்நாளில் ஒரு முறையேனும் இப்பெருமாளை தரிசித்திட வேண்டும். அத்திவரதர் 48 நாட்கள் வழிபடப் பெறுவர். அந்த 48 நாட்களில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர் அவரவர் நட்சத்திர நாட்களில் வழிபட வேண்டும். அத்திவரதர் 1854, 1892, 1937, 1979 ஆகிய ஆண்டுகளில் காட்சி தந்து அருளினர். தற்போது 2019ஆம் ஆண்டு காட்சி தந்தவர் இனி 2059இல் பக்தர்களுக்கு காட்சி தருவார். சித்ரா பௌர்ணமி என்று ஒவ்வொரு ஆண்டும் இரவு 12 மணிக்கு மேல் பிரம்மனை இங்கு நேரில் வந்து எம்பெருமானை வழிபடுவதாக ஐதீகம். இந்த தினத்தில் எம்பெருமானுக்கு பிரசாதம் செய்து வைத்துவிட்டு பட்டர்கள் வெளியே வந்து விடுவர். ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடம் கழித்து சென்று பார்த்தால் அதில் தூய நறுமணம் கமழும். இந்த காட்சி ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமி கழிந்த 15 தினங்களுக்கு சூரியன் மறையும் போது சூரியனின் கதிர்கள் மூலவரின் திருமுகத்தில் விழும். 15 நாட்களும் கண்டுகளிக்க வேண்டிய இந்த காட்சி மற்ற திவ்ய தேசங்களில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி மாதம் வளர்பிறை தசமி என்றும் தேய்பிறை ஏகாதசி என்றும் இங்கு ஆதிசேஷனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். இந்த இரு நாட்களிலும் ஆதிசேஷனே இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம். திருமங்கை ஆழ்வார் 4 பாசுரங்களாலும், பூதத்தாழ்வார் 2 பாசுரங்களாலும், பேயாழ்வார் 1 பாசுரத்தாலும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ ராமானுஜர், சுவாமி தேசிகர், மணவாள மாமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், பெரிய நம்பிகள் ஆகியோருக்கும் இந்த வரதராஜ பெருமாளுக்கும் உள்ள தொடர்புகளை கூற ஒரு தனி நூலே எழுத வேண்டும். 108 வைணவ திருத்தலங்களில் கோவில் என்று திரு அரங்கத்தையும், திருமலை என்று திருவேங்கடத்தையும், பெருமாள் கோவில் என்று காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலையும் குறிப்பார்கள். நம்மாழ்வார் தமது திருவாய்மொழியில் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என கூறுவது இந்த வரதராஜ பெருமாளைத்தான் என்று பெரியோர்கள் பொருள் கூறுவர். இதற்கேற்றாற் போல இங்குள்ள நம்மாழ்வார் துயரறு சுடரடி தொழுதழல் மனனே என்று கூறுவது போல் ஞானமுத்திரையின்றி தம் நெஞ்சில் கை வைத்து எழுந்தருளியிருப்பார். இங்கு வாழ்ந்த திருக்கச்சி நம்பிகள் இப்பெருமாளுக்கு எப்போதும் ஆலவட்ட கைங்கரியம் எனப்படும் விசிறி வீசி கைங்கரியம் செய்வார். திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி பூரணர் என மொழிவர். பெருமாள் இவரிடம் நாள்தோறும் உரையாடுவார். பெரிய நம்பிகள் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு தந்துருள வேண்டும் என இந்த வரதராஜரிடம் விண்ணப்பிக்க பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் மூலமாகவே பதில் கூறி ராமானுஜரை திருவரங்கத்திற்கு செல்ல வைத்தார். ஸ்ரீ ராமானுஜரை திருவரங்கத்திற்கு தந்தருளியவர் இப்பெருமாளே. அற்புதங்கள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய்.